காவல் தெய்வமான கருப்பசாமிய வழிபடுறதால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கருப்பசாமிக்கு பொய் சொல்றது சுத்தமாவே பிடிக்காதாம். அவர் தர்மத்திற்கு மட்டுமே துணை நிற்பவரா இருக்காரு. இன்னொன்னு தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சோதனை அப்படின்னு வந்துருச்சுன்னா, காத்த விட வேகமா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் கருப்பசாமி அப்படின்னு சொல்றாங்க. கருப்பசாமிய வழிபடுவோரை தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி, பொறாமை எல்லாத்துலயுமே இருந்தே அவர் நம்மள காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு அவரு கொடுப்பாரு. தர்மத்தின் நியாயத்த கருப்பசாமிகிட்ட நிச்சயமா பெறலாமா. நியாயத்த மட்டுமே கொடுக்கவர் தான் கருப்பசாமி. கருப்பசாமி உள்ள இடத்துல பேய், பிசாசு எதுவுமே வராது. பில்லி, சூனியங்கள் வைக்கிறாங்க இல்லையா? அவங்க கூட அது பக்கத்துல நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தீமைகள் எல்லாத்தையுமே அழிச்சு நீதியை நிலைநாட்டுபவர் தான் கருப்பசாமி. அதனால ஹனுமானுக்கு ஒப்பானவரா கருப்பசாமி கருதுறாங்க. ஹனுமாருடன் ஒப்பிடுவதனால என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமபிரானுக்கு அடிமையா இருந்தவர் தான் கருப்பசாமி அப்படின்னு சொல்லப்படுது. ராமபிரானால படைக்கப்பட்டவர் அப்படின்றதுனால தான் கருப்பசாமி ஹனுமனுக்கு ஒப்பானவரா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம கருப்பசாமியை தினமும் நல்லபடியாக நல்ல ஒரு சுத்தமான மனசோட யாருக்கும் எந்த ஒரு தீமையும் நினைக்காம நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையுமே கொடுப்பாரு அப்படின்னு எல்லாராலையுமே நம்பப்படுது.